Hi viewers, vanakkam and welcome to your favorite program ATM All Time Music with me Roshal Satyanathan and Ayub. So okay, நிகழ்ச்சிக்கு நாங்க ரெண்டு பேர் வந்துட்டோம். So இன்னைக்கு Women's Day ஸ்பெஷல் அதால so எல்லா பெண்களுக்கும் Women's Day வாழ்த்துக்கள் எங்க ராஜ் டீம் சார்பா. Yes, happy Women's Day. ஸோ பெண்கள் வந்து எல்லா துறையிலையும் சாதிக்கணும் அப்படின்னு நான் ஒரு வாழ்த்துக்கள் ஸ்பெஷலாக சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் தான் இப்படி இருக்கணும்னு இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஃபீல்டுலையும் பெண்கள் கண்டிப்பாக இருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஆண்களுக்கு சரி சமம் பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பார்த்தீங்கன்னா நீங்க நிகழ்ச்சியில் டாபிக் என்ன பொதுவாக பார்த்தீங்கன்னா, ஸோ ஆண்களுக்கு சமமா பெண்கள் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா உங்க மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு நிகழ்ச்சியில் ஷேர் பண்ண போறீங்க. ஓகே, நம்ம நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ ஹலோ, வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? ரெண்டு பேரும் நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். ஓகே, ஹேப்பி விமென்ஸ் டே. நானா செல்ல பிள்ளை. சொல்லுங்க புஷ்பமாவா? ஆமா ஆமா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க. மணி கட்டிங்க? நல்லா இருக்கேன். நான் ஒருத்தி இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஓகேங்களா, எப்படி இருக்கீங்க? கேட்டேன் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன், நீங்க ஒருவே சொல்ல. நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. சரி வா. ஓகே, ஹேப்பி விமென்ஸ் டே. தேங்க்யூ. உங்களுக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. புஷ்பமா சார், நீங்க சொல்லுங்க. சோ உங்களுக்கு தெரிஞ்சு வந்து சோ ஆண்களுக்கு சமமா பெண்கள் இருக்காங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச உங்க மனநிலைமை எப்படி இருக்கு? பொதுவா சொன்னா ஆண்களுக்கு சமமா எல்லா வேலையும் செய்யறாங்களே பெண்கள். பிளேன் கூட ஓட்டுறாங்க, கரண்ட்ல வேலை பாக்குறாங்க, எலக்ட்ரீஷியன் வேலை பாக்குறாங்க. எல்லா வேலையும் ஆண்களுக்கு சமமா பெண்களும் இருக்கிறாங்க இப்போ. கண்டிப்பா அது மட்டும் எல்லா விஷயங்களும் பெண்கள் பண்ண விஷயம் பெண்கள் சாதிக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். சோ என்ன பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துல பசங்க தான் கலாய்ப்பாங்க, ஆனா பெண்கள் கலாய்ச்சு நான் பார்த்ததே இல்ல. அதான் நான் இருக்கேன்ல. பொதுவா ஒரு பஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் மேல பசங்க தான் கலாய்ப்பாங்க, பொண்ணுங்க வந்து அப்படியே கம்முன்னு அப்படியே சைலண்டா பேசாம இருப்பாங்க. ஆனா இந்த காலத்து பொண்ணுங்க வந்து பயங்கர உஷார். சரியா, அதெல்லாம் வந்து நீ கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்த்தாலே ரொம்ப பயங்கரமாவே இருக்கும். சரி, ஒரு பாடல் பாத்துடலாமா? வந்துட்டு இருக்கு பாருங்க. ஓகே, ப்ரீவியஸ் காலருக்காக சூப்பரான பாடல் பார்த்தோம். ஓகே, நம்ம நிகழ்ச்சியில அடுத்த காலர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ ஹலோ, வணக்கம். இது ரெண்டு பேருமே எப்படிமா இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோமா ராணியம்மா, நீங்க எப்படி நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சூப்பரா இருக்கோம். லேடிஸ் வந்து அனைவருக்குமே மகளிர் தின வாழ்த்துக்கள். சோ உங்களுக்கும் எங்க ராஜ் மியூசிக் டீம் சார்பா என் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரிங்களா? ரொம்ப நன்றி கண்ணு. ஓகே, நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சு வந்து சோ பெண்கள் வந்து எல்லா இதுலயும் இருக்காங்களா ஆண்களுக்கு சமமா உங்களுக்கு தெரிஞ்சு? ஆமாப்பா எல்லா துறையிலும், அரசு துறையில இருந்து போலீஸ் வேலையில இருந்து லேடிஸ் தான் அது ஆண்களை விட தாண்டி பெரிய பெரிய அதிகம் வந்து பழைய காலத்து இதெல்லாம். பட் இப்போ வந்து பெண்கள் வந்து எல்லா விதத்திலயும் வந்து அவங்கதான் ரொம்ப ஒரு ஹையர் லெவல்ல இருக்காங்க. அன்றைய காலத்துல பாத்தீங்கன்னா ஆண்கள் சைக்கிள் ஓட்டி பெண்கள் தான் பின்னாடி இருந்தாங்க. பாத்தீங்கன்னா பரபரப்பா விற்பனை ஆகி கொண்டு இருக்கிறது ஸ்கூட்டி. இல்ல ஆனா இல்ல ஒரு சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா இப்ப வந்து தியேட்டருக்கு இல்ல, இப்ப தியேட்டருக்கு போனா சோ ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் போனா ஆண் தான் இப்ப டிக்கெட் வாங்குறாரு, பெண்கள் நின்னுட்டு இருக்காங்க. சோ அந்த விஷயங்கள்லாம் இன்னும் வரலையே எனக்கு தெரிஞ்சு. இல்லையே, வந்துட்டு இருக்கு. பஸ்ல போகும்போது ஆண்கள் தான் பெண்கள்ட்ட அடி வாங்குறாங்க. நான் பல தடவை பாத்திருக்கேன் அத. கரெக்ட். இது உண்மையிலே உங்களை தாண்டி நாங்க வாழ்ந்து காட்டுறோம்னா பெண்கள் தான் இப்ப ரொம்ப மெஜாரிட்டி. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ரொம்ப அழகா பேசுனீங்க, கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்காக சூப்பர் சாங் நிகழ்ச்சியில வந்துட்டே இருக்கு, பாருங்க. ஓகே, சூப்பரான பாடல் பார்த்து என்ஜாய் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த காலர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ ஹலோ, வணக்கம். லைன்ல இருக்கீங்க, பேசலாம். பள்ளல் நபிநாதர் பெயராலே புகழ் பாடுவேன், அவர் வதனத்தின் மொழியிலே பசியாறுவே. இனிய வணக்கம். அன்பு தன் அய்யூபுக்கு அவங்க பிக்சர்லயே ரோஷல் யானை வணக்கம். புறம்பேட் ராமச்சந்திரன் சொல்லுங்க. அவங்கள்ட்ட ராமச்சந்திரையா நல்லா இருக்கீங்களா? நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ரொம்ப நாள் ஆச்சு பேசி. சூப்பரா இருக்கும். சோ உங்ககிட்ட பேசி ரொம்ப நாள் லைவ்ல. இன்னைக்கு என்ன தலைப்பு? ஸோ இன்னைக்கு டாபிக் பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து ஸோ உங்களுக்கு தெரிஞ்சு வந்து பெண்கள் வந்து ஆண்களுக்கு சமமா இருக்காங்களா? ஸோ இன்னும் வளரணுமா உங்களுக்கு தெரிஞ்சு? எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த ஜென்ரேஷனோட இப்ப கொஞ்சம் முன்னேறி இருக்காங்க. ஸோ என்ன விஷயங்கள் சொல்லுவீங்க? இந்த விஷயங்கள் வந்து பெண்கள் வருவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல, இந்த விஷயங்களுக்கு பெண்கள்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு. ஆமா நிறைய எங்க ஆபீஸ்லயே பெரிய பெரிய போஸ்ட் ஐஏஎஸ் எல்லாம் அப்பெல்லாம் பெண்கள் ரொம்ப வரமாட்டாங்க. இப்ப வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டியோட வர்றாங்க, நல்ல கைடும் பண்றாங்க.
ஆக்சுவலா எல்லா விஷயத்துலயும் வந்து பெண்கள் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இப்போ ஆண்களை விட வந்து பெண்கள் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து அவங்களதான் ஒரு லீடா அதே சமயம் சில பேருக்கு அந்த கர்வம் வந்துடுறது, அந்த கர்வம் வரக்கூடாது. கண்டிப்பா அது ஒண்ணும் உண்மைதான். அது ஆல்மோஸ்ட் பெண்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டான்னு சொல்லுவீங்க? இல்லைங்க. ஆமா, அடிப்படையில வந்துருது. அதே அவங்க பேரண்ட்ஸ் வளர்க்கறது. பேரண்ட்ஸ் வந்து என்னதான் படிச்சாலும் கர்வம் தான் இருக்கும்னு சொல்லி கொடுக்கணும். நம்ம பொண்ணுதான் நல்லா படிக்கிறாளே, நீ வந்து யாரையும் மதிக்க வேண்டாம் அந்த மாதிரி சொல்லி கொடுக்குறேன். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேரண்ட்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம எல்லாருக்குமே வந்து எவ்வளவு வந்து நம்ம ஹைட்ல நம்ம போனாலும் கண்டிப்பா வந்து நம்ம ரெஸ்பெக்ட் கொடுத்து எல்லாருமே வந்து ரொம்பவே மதிக்கணும். சரி, எவ்வளவு பெண்கள் வளர சொல்றீங்களா? நாங்க மட்டும் பஸ்லாம் போய் ஃபுட்பால் அடிக்கிறோம், அடியே அடிக்க முடியல. இல்ல ஆக்சுவலா ஃபுட்பால் அடிக்கிறது வந்து ஒரு பெரிய கிரைம், அது ஒரு பெரிய தப்பு. சொல்லிட்டு போங்க. இல்ல ஐயோ இல்லனா வந்து ஃபுட்பால் அடி ஏதாச்சும் ஆக்சிடென்ட் ஏதாச்சும் ஆச்சுனா அவ்வளவுதான். என்ன பேர்ல சமாளிச்சிராங்களா? ஓகே சூப்பர். சாங் வந்துட்டு இருக்கு பாருங்க. சாங். Welcome back after a short commercial break. You're watching ATM All Time Music. Okay, நம்ம கூட பேச போற நேயர் யாரு அப்படினு பாப்போம். ஹலோ வணக்கம். ஹலோ லைன்ல வந்துட்டீங்க, பேசலாம். அப்படிதான். ஆனா இதே ஒரு பிரச்சனை இல்லையா? ஹலோ ஹலோ வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். உங்க பேர் என்ன? ஹலோ வணக்கம், இருவருக்கும் மாலை வணக்கம். மாலை வணக்கம். யார் பேசுறீங்கம்மா? நான் மதுரையில இருந்து ஆனந்தி பேசுறேன். ஆனந்தி அம்மா நல்லா இருக்கீங்களா நீங்க? நல்லா இருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் பேசுறீங்க. நாங்க சூப்பரா இருக்கோம். சோ உங்களுக்கு வந்து மகளிர் தின நல்வாழ்த்துக்கள்மா. ரொம்ப நன்றி. ஓகே, நீங்க சொல்லுங்க. சோ உங்களுக்கு தெரிஞ்சு வந்து பெண்கள் வந்து ஆண்களுக்கு சமமா எல்லா விஷயங்களையும் இருக்காங்களா உங்களுக்கு தெரிஞ்சு? கண்டிப்பா இருக்காங்க. தன்னலமற்ற சேவை காரணமாக இந்திய மக்களின் மனதில் எப்போதும் இருப்பவர் அன்னை தெரசா. விண்வெளி ஆய்வு துறையில் இளம் வயதில் சாதனை படைத்தவர். அவர் மறைந்தாலும் அவரை மக்கள் மறப்பதில்லை. கல்பனா சாவ்லா. ஆமா, தடகள போட்டிகளில் இந்தியாவில் கௌரவத்தை உயர்த்திய தங்க மங்கை பிடி உஷா. ஓகே, வாவ் வாவ் வாவ், சூப்பர் 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 சாங் ஒன்னு பார்த்தோம் நிகழ்ச்சியில. நம்ம கூட பேச போறோம். அடுத்த காலர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ ஹலோ வணக்கங்க, மகளிர் தின வாழ்த்துக்கள். உங்களுக்கும் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்றேங்க. ஓகே, யாரு பேசுறீங்க? நான் பொன்னேரி பக்கத்துல தச்சூர், அங்க இருந்து விஜய் பேசுறேன். சூப்பர். ஓகே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் மேடம். ஓகே, இந்த கேள்விதான் உங்ககிட்ட கேட்கணும். ஆமா, என்ன கேள்வினா பொண்ணுங்க எப்படியாச்சும் உங்களை கலாய்ச்சிருக்காங்களா? ஐயோ, பொண்ணுங்க பயங்கரமா கலாய்க்கறாங்கப்பா அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிறீங்க? இந்த காலத்துல கலாய்க்காத பொண்ணுங்களே இல்லங்க, எல்லாரும் இல்லையா? ஓகே, எந்த விஷயத்துக்கு வந்து நீங்க பயங்கர கலாய் வாங்கிருக்கீங்க? நீங்க விஷயத்துல வாங்கியிருக்கேன். அது எந்த விஷயம்? அது ஒரு விஷயம் சொன்னா நல்லா இருக்கும். இல்ல மேடம், ஒரு வாட்டி என்ன ஆயிடுச்சுன்னா, சிக்னல்ல வந்து எனக்கு தெரிஞ்சவங்க தான் அவங்க எல்லாம் வீட்டுல இருந்து ஒரே டைம்ல வந்துட்டு பைக் எடுத்துட்டு போறோம். பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல வந்து பெண்கள், நீங்க நல்லா வாட்ச் பண்ணி பாத்தீங்கன்னா, பெண்கள் கூட ஒரு ஆண் பைக் ஓட்டவே முடியாது. அதுல என்னோட ஃப்ரெண்டு கீதா ரொம்ப ஃபாஸ்டா ஓட்டுவாங்க. அவங்க கிட்ட நான் தோத்துட்டேன் சார். உண்மைதான் சார், நான் நிறைய பாத்துருக்கோம். சிக்னல் நாங்க போறதுக்குள்ள அப்படியே சரன்னு போயிடுறாங்க. அப்படிதான் இருக்கணும்பா. அதுலயும் ஸ்லோவா போறது நல்லது. இல்ல ஸ்லோவா போனா ஓகே, பட் இருந்தாலும் அந்த ஒரு லிமிட்டட் ஸ்பீட்ல வந்து கண்டிப்பா. பெண்கள் விழுந்தா தூக்கத்துக்கு 4 பேர் வருவாங்க, நாங்க விழுந்தா நாங்க தான் எந்திரிச்சுக்கணும். ஓகே சூப்பர், சாமன் வந்துட்டே இருக்கு பாருங்க. யாரோ யாரோ. வெல்கம் பேக் டு தி ஷோ ATM ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். ஒன்னு பார்த்தோம், நான் அவங்க ஐயோ பேசிட்டு இருக்கேன். அண்ட் ரோஷல் சத்யநாதன். ஓகே, நம்ம நிகழ்ச்சியில அடுத்த காலர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ ஹலோ, நாங்க ஆம்பூர்ல பேசுறோம் சார். ஆம்பூர்ல இருந்து யார் பேசுறீங்க சார்? பேர் இல்லையா உங்களுக்கு? எஸ் கண்ணன் சார். எஸ் கண்ணன், நீங்க தான் கண்ணனா? ஆமா சார். நீங்க தான் கண்ணன், எப்படி நம்புறது? உங்க பர்த் சர்டிபிகேட் எடுத்து வந்து கொடுங்க அவருக்கு. கண்ணன் சார், என்ன பண்றீங்க நீங்க? இல்ல சார், கம்பெனில சார் வேலை சார். எப்படி போயிட்டு கம்பெனி உங்களுக்கு வேலை செய்றீங்களா? கம்பெனில தான் சார் வேலை சார், சேனல்ல. சூப்பர். ஓகே, ஜாப் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கா? நல்லா போயிடுது மேடம். நல்லா போயிட்டு இருக்கு. சொல்லுங்க. டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நார்மலா வந்து நிறைய பொண்ணுங்க வந்து இப்போ டாம் பாய்ஸ் மாதிரி இருக்காங்க. நிறைய பொண்ணுங்க வந்து பசங்க பண்ற வேலை எல்லாம் பொண்ணுங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி வந்து பொண்ணுங்க கிட்ட இல்ல நார்மலா கேர்ள்ஸ் கிட்ட நீங்க நிறைய மொக்க வாங்கி இருக்கீங்களா? இல்ல கலாய் வாங்கி? இந்த பொண்ணா பயங்கரமா கலாய்ப்பால, இந்த பொண்ணா பயங்கரமா பேசுவாங்க, நமக்கு எதுக்குப்பா வம்பு, கம்முன்னு போயிருக்கீங்களா? அந்த மாதிரி ஆயிருக்கா உங்க வாழ்க்கையில? இல்ல மேடம், அந்த மாதிரி எல்லாம் பொண்ணு கிட்ட சரியா பேசுறது இல்ல. ஏன் பேசவே மாட்டீங்களா? ஆமா, அவங்கள பார்த்தா எனக்கு பயம், யாருக்கிட்ட பேசுறது இல்ல. ஓ, பயம். ஷவரிங் பொண்ணுங்கனாலே பயம்.
சார் உங்க அம்மா வந்து உங்களை வந்து வெளி உலகம் காட்டாமே வளர்த்துட்டாங்க சார். ஆமா. இனிமேலாவது வெளி உலகம் எப்படி 4 விஷயங்கள் பார்த்து கத்துக்கோங்க. இனிமே கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்காக உங்க சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு பாருங்க. ஓகே, ப்ரீவியஸ் காலருக்காக சூப்பரான ஒரு பாடல் பார்த்தோம். ஓகே ஐயோ, இவர்கிட்ட வந்து அப்பத்துல இருந்து கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க யாருக்கிட்ட நீங்க பயங்கர மொக்க வாங்கிருக்கீங்க? நீங்க சொல்லுங்க. நான் பயங்கர மொக்கன்னு பாத்தீங்கன்னா வீட்டை தினமும் வாங்கிட்டு தான் இருக்கேன். அது யார்கிட்ட வாங்கி வாஸ்தவான விஷயம் தான் அது. விஷயங்கள். ஆனா பொதுவா பாத்தீங்கன்னா சோ பெண்கள் இல்லாத ஒரு வீடே இல்லைன்னு சொல்லலாம். பெண்கள் தாங்க நாட்டின் கண்கள் நான் சொல்லுவேன். எல்லா விஷயங்களும் அவங்க இருக்காங்க. அது மட்டும் இல்ல, முக்கியமா வந்து அயூப் கண்கள். கண்டிப்பா. ஆனா நான் விஷயம் சொல்லி ஆகணும். நான் இங்க வந்து இன்னும் ஒரு விஜயவா இருக்கேன்னு பாத்தீங்கன்னா சோ கண்டிப்பா பிகாஸ் என் ஒய்ஃப் தான் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லுவேன். கண்டிப்பா. ஓகே, எனிவே இன்னைக்கு நிகழ்ச்சியில நிறைய பேர் கால் பண்ணாங்க. அது மட்டும் இல்ல, பெண்கள் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் சாதிக்கணும் அப்படின்னு ஒரு வாழ்த்துக்கள் நான் ஸ்பெஷலா எங்க ராஜ்மி டிப்ஸ் நான் போட்டுக்கிறேன். ஓகே, நான் 2 பேர் கிளம்பணும். நிகழ்ச்சியில கால் பண்ணுங்க. ஓகே, மீண்டும் நாளைக்கு இதே நிகழ்ச்சி உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, it is bye bye from Roshal Satyanath. And you can see you take care.